ஹாய், இப்போ நம்ம சவுதி அரேபியா ஜாபுக்கு வரணும் அப்படின்னா QP ப்ராசஸ் சொல்லிட்டு ஒன்று புதுசாக ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. QP ப்ராசஸ் என்னென்னா குவாலிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்ளை பண்ணும்போது 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20-30 பேருக்கு வந்து QP ப்ராசஸில் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க. எதனால் ரிஜெக்ட் ஆகுது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மொத்தமாக 5 தாங்க. இந்த 5 மிஸ்டேக் நீங்கள் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து QP ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணிட்டு போக முடியும். என்னென்ன ரீசன், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ராங் அண்ட் மிஸ்மேட்ச் டீட்டெயில்ஸ். அதாவது நம்ம நேமு, நம்ம டேட் ஆஃப் பர்த், இன்ஸ்டியூஷன் நேமு, டிகிரி நேம் எல்லாமே தப்பாக இருக்குது, மிஸ்மேட்சாக இருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிடுங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்கள் பேர் வந்து காயத்ரி சர்டிஃபிகேட்டில் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எஸ் காயத்ரின்னு சொல்லிட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். செகண்ட் ரீசன் இன்வேலிட் ஆர் அன்ரெகனைஸ்டு காலேஜ் ஆர் கவுன்சில். அப்படின்னா உங்கள் காலேஜ் வந்து ப்ராப்பராக கவுன்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, உங்கள் காலேஜ் வந்து ரீசனாக வேலிட் இல்லை, உங்கள் காலேஜ் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்குன்னா உங்கள் QP ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆக 100% வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்க. தேர்ட் ரீசன் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேப் அண்டு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரிஜினலாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேப் வந்து 6 months மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் QP ப்ராசஸ் வந்து கம்பல்சரி வந்து ரிஜெக்ட் ஆகிடுங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் மிஸ்டேக் என்னன்னா இதான் வந்து எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்குங்க, டாக்குமெண்ட் கிளாரிட்டி. நம்ம வந்து QP ப்ராசஸ் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது வந்து கிளியராக இருக்கும். நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறோன்னா ஷேடோ வந்துருக்கும், லைட்டாக பிளர்ராக இருக்குன்னா கூட 100% உங்கள் QP ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது கிளியராக ஸ்கேன் பண்ணுங்கள், ஃபோனில் ஸ்கேன் பண்ணாதீங்க, நெட் சென்டரில் போய் ஸ்கேன் பண்ணி கிளியராக ஒரு PDF வச்சு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரீசன் வந்து இன்கரெக்ட் டேட்டா என்ட்ரி டியூரிங் த QP ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பை சப்மிட் பண்ணும்போது நம்ம டேட்டா என்ட்ரி எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து QP ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுறேன்னா உங்களுடைய ஸ்பெல்லிங்கு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், காலேஜ் நேமு, காலேஜ் வந்து கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, ஏன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்கா, அப்படின்னு நீங்கள் டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ரீசன் இந்த 5 மிஸ்டேக்கை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணினா நீங்கள் வந்து QP ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ பார்க்கலாம்.